வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அல்லது ஊடகங்களில் ஒரு பிரதானமான செய்தியாக பேசப்படுவது இந்திய பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம். இந்த அவமானம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவமானமா அல்லது நிறவெறியை முன்னிலைப்படுத்தி இந்த அவமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? எந்த நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய பிரதமரை அவமானப்படுத்தி இருக்கிறார்? இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். எங்களுடைய வலையொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். புதிதாக யாராவது வந்திருந்தால் நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பேசக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். அதுபோல பல அரசியல் சார்ந்த தேடல்களோடு எங்களுடைய பயணங்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது அதில் நீங்களும் கைகோர்த்தது போன்ற ஒரு சூழல் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இந்திய பிரதமருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம் டெல்லியே சற்று கோபமடைய செய்திருக்கிறது என்பதை விட டெல்லியை அதிர வைத்திருக்கிறது என்ற செய்திகளைத்தான் நம்மால் இப்பொழுது பெற முடிகின்றது. எந்த நாட்டில் இந்திய பிரதமருக்கு அவமதிப்பு ஏற்பட்டது? இந்த அவமதிப்பு திட்டமிட்டு அவர்கள் செய்த அவமதிப்பா அல்லது சூழல் காரணமாக இந்த அவமதிப்பு ஏற்பட்டதா என்கின்ற கேள்விக்கு போகின்ற பொழுது அங்கு நடந்த சில சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இந்திய பிரதமர் நார்வேக்கு விஜயம் செய்கிறார். ஹாலா லாங் என்கின்ற பத்திரிகையை சார்ந்தவர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி கேள்விகளை கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்திய பிரதமர் கடந்து செல்வதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். இது அந்த பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது என்பதை விட அவர்களுக்கு நாம் ஒரு படித்த அல்லது மேற்கத்திய நாடுகளை சார்ந்தவர்கள் என்கின்ற திமிர் அவர்களிடம் இருக்கிறது. அந்த திமிரின் காரணமாக அல்லது அவர்களை பொறுத்தமட்டில் நாம் மட்டும்தான் இங்கு அறிவாளிகள் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இருக்க வேண்டும். எனவே நாம் கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்லவில்லை என்கின்ற கோபம் அவர்களுக்கு உடனடியாக அந்த கோபத்தை வெளிக்காட்ட அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த சூழலில் இன்னொரு பத்திரிகை இருக்கின்றது. அந்த பத்திரிகை ஒரு கேலி சித்திரத்தை வரைகின்றது. அந்த கேலி சித்திரம் எப்படி என்றால், இந்தியாவின் பிரதமர் ஒரு பாம்பாட்டி போலவும் அந்த பெட்ரோல் நிரப்பக்கூடிய அந்த பாம்பை போலவும் ஆடிக்கொண்டு இருப்பதாக ஒரு தந்திரமாகவும் மற்றும் எரிச்சலூட்டக்கூடிய ஒரு மனிதர் இவர் என்று அந்த கார்ட்டூனில் இந்திய பிரதமரை மையப்படுத்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய பிரதமர் இப்பொழுது நார்வேக்கு வந்திருக்கின்றார். ஆனால் இந்திய பிரதமரை பொறுத்த மட்டில் இவர் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய மனிதர், ஒரு தந்திரமான மனிதர் என்று அவரை கேலி செய்து அந்த சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இது எந்த பத்திரிகையில் வந்திருக்கிறது என்றால், ஆஃப்டர்நூன் போஸ்டர் என்கின்ற பத்திரிகையில் இந்த கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இந்த கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது என்கின்ற செய்தி நார்வேயில் அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்றால், எல்லா நாட்டு தலைவர்கள் வந்தாலும் எங்களுடைய நாட்டை சார்ந்த பத்திரிகையாளர்கள் இதுபோன்ற கேலி சித்திரங்கள் போடுவது இயற்கைதான், இது ஒன்றும் பெரிய விடயமாக எங்களால் பார்க்க முடியவில்லை என்று அவர்கள் கடந்து செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் இது திட்டமிட்டு நிறவெறியின் ஒரு வெளிப்பாடாக படுகிறது என்பதாகத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் கருப்பின மக்கள் அல்லது அவர்கள் மிகவும் குறைவான ஒரு அறிவு கொண்டவர்கள் என்கின்ற மமதை மேல்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த மேல்நாட்டை சார்ந்தவர்கள் தங்களை மட்டுமே அறிவாளிகளாக அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களால் தான் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியும், அதற்கு தங்களுடைய நிறம்தான் காரணம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. எனவேதான் ஆசியா கண்டங்களிலிருந்து வரக்கூடிய தலைவர்களை அவர்கள் மிக இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையும், தங்களை விட இவர்கள் மிக குறைந்தவர்கள் என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் அவர்கள் தொடர்ச்சியாகவே எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிறவெறியின் வெளிப்பாடுதான் இந்திய பிரதமரை அவர்கள் மிக இழிவாக கேலி சித்திரம் வரைந்து அதை எங்களுடைய பத்திரிகைகள் வெளியிட்டு தங்களை மேதாவிகளாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் இந்த கடும் கோபத்தோடு இப்பொழுது கருத்துக்களை பதிவிடுகிறார்கள்.
உண்மையிலே இந்த சித்திரம் எதற்காக வரையப்பட்டது? இந்த சித்திரம் திட்டமிட்டு ஒரு நிறவெறியை வெளிப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதலா, அல்லது மோடி அவர்கள் ஒரு தந்திரமானவர் அல்லது ஒரு எரிச்சலூட்டும் மனிதர் என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி அந்த மேல் நாடுகளில் மோடி அவர்கள் மீது ஒரு பழிச்சொல்லை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதற்கான முயற்சிகளை இந்த ஊடகங்கள் எடுத்திருக்கிறதா என்ற கேள்விகள் எழும்பி நிற்கின்றன. ஆனால் நாம் இதை பார்க்கின்ற பொழுது இது அவர்கள் ஒரு இலகுவாக எல்லா தலைவர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயமாக நம்மளால் பார்க்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு பழி உணர்ச்சி என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இந்தியர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் நம்முடைய அறிவுக்கு ஒப்பானவர்கள் அல்ல என்று ஒரு திணிப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இவைகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு எண்ணம்தான் மேலோங்கி எழும்பி இருக்கின்றன. நாம் இதை குறித்து அரசியல் விமர்சகர்கள் ஒரு சிலரிடம் கேள்விகளை எடுத்து வைத்தோம். அப்படி கேள்விகளை எடுத்து வைத்த பொழுது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் ஏறக்குறைய அது நாம் நினைத்திருக்கக்கூடிய ஒரு கணிப்பின் அடிப்படையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், மேலை நாட்டை சார்ந்தவர்கள் எப்படியாவது, அதாவது அந்த நிறவெறியின் அடிப்படையில் இந்திய நாட்டை சார்ந்தவர்களை மிக இழிவாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தற்பொழுது கூட ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற, கனடா போன்ற நாடுகளில் இந்திய மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியது நிறவெறிதான். இந்த நிறவெறி ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பிரதமர் ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய மனிதராக உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த ஒரு கேலி சித்திரங்களும் ஒரு விமர்சனங்களும் இந்திய பிரதமர் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஆனால் டெல்லி இந்த விடயத்தை எப்படி எடுத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது டெல்லி மிகப்பெரிய கடும் சினத்தில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. அரசியல் ரீதியாக டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் நமக்கும் அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் மிகப்பெரிய இடைவெளி இருந்தால் கூட இந்திய பிரதமர் ஒருவர் வெளிநாட்டில் அவமதிக்கப்படுத்தப்படுகிறார் என்கின்ற பொழுது இந்தியராய் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது டெல்லி இந்த விடயத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். கண்டனத்தோடு நிற்குமா அல்லது நார்வேக்கு எச்சரிக்கை வைக்குமா? காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.